வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பைனரி ட்ரீ பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். எப்படி இந்த பைனரி ட்ரீயில் இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, எப்படி சர்ச் பண்ணுறது, அப்புறம் ஒரு ப்ராப்ளமோட உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன். ஃபர்ஸ்ட், பைனரி ட்ரீ. A binary tree in which each node has at most 2 children. ஸோ ஒரு நோடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நோடுக்கு 2 சில்ட்ரன் இருக்கணும். அப்போ அந்த நோடு ஒரு பேரண்ட்டு, அந்த பேரண்ட்டுக்கு 2 சில்ட்ரன் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அதை பைனரி ட்ரீன்னு சொல்லுவோம். ரெஃபர் டு ஆஸ் த லெஃப்ட் சைல்டு அண்ட் ரைட் சைல்டு. ஓகேங்களா? அப்போது அந்த சில்ட்ரன் இருக்கிறதுலே 2 சில்ட்ரன், அது வந்து லெஃப்ட் சைல்டு ரைட்டு சைல்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பேரண்ட்டு, லெஃப்ட் சைல்டு, ரைட்டு சைல்டு இந்த மாதிரி இருக்கலாம். இதுக்கு பேர் தான் பைனரி ட்ரீ. இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சரி, இப்போ நார்மலாக ஒரு பைனரி ட்ரீ பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போது 10ன்னு ஒரு பேரண்ட் இருக்குது. இந்த பேரண்ட்டுக்கு 2 சைல்டு, 20 ஒரு சைல்டு, 30 ஒரு சைல்டு. ஸோ இந்த 20 வந்து லெஃப்ட் சைல்டு, 10க்கு ரைட் சைல்டு வந்து 30. இப்போ நெக்ஸ்ட் 20ன்னு இன்னொரு பேரண்ட் இருக்குது. இந்த பேரண்ட்டுக்கு 2 சைல்டு இருக்குது. 40ன்னு ஒரு சைல்டு லெஃப்ட் சைல்டு, 50ன்னு ஒரு ரைட் சைல்டு இந்த 20க்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் ஆன பைனரி ட்ரீ. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பைனரி ட்ரீ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்போது இன்சர்ட் ஆப்ரேஷன் பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து ஒரு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிள், நான் 60 வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். நான் எடுத்துக்கிட்ட அந்த இனிஷியல் பைனரி ட்ரீயில். ஸோ நம்ம மொதல் வேலை என்ன இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு எம்டி ஸ்பாட்டை கண்டுபிடிக்கணும். முதல்ல எங்கே எம்டியாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அதை போய் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரூலே. இப்போது கிராஃபுக்கு போயிடலாம், அதாவது ட்ரீக்கு போயிடலாம். இங்கே பாருங்கள், 10 இதுதான் பேரண்ட்டு. ஸோ இந்த பேரண்ட்டுக்கு லெஃப்டில் இங்கே ஒரு லெஃப்ட் சைல்டு 20 இருக்குது, ரைட் சைல்டு 30 இருக்குது. இப்போ நம்ம வந்து எம்டி ஸ்பாட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 10க்கு லெஃப்ட் சைடில் எங்கேயாவது எம்டி ஸ்பாட் இருக்கா? 10க்கு லெஃப்ட் சைடில் 20 சைல்டு இருக்குது. 20 கீழே பார்த்தோம்னா எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இங்கே எம்டியாக இல்லை. இப்போ அப்படியே ரைட் சைல்டு பார்க்கணும். ரைட் சைடில் 30 இருக்குது. இந்த 30 கீழே ஏதாவது எம்டி ஸ்பாட் இருக்கா? இருக்குது, எம்டியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்போ லெஃப்ட்டில் தான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ 30க்கு லெஃப்ட் சைடில் தான் நம்ம வந்து புது எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 30க்கு லெஃப்ட் சைடில் 60 நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும். முதல்ல எம்டி ஸ்பாட்டை கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதில் போய் இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைல்டை இன்சர்ட் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கே ரெண்டுமே எம்டியாக இருக்குது. இந்த பக்கம் ரெண்டுமே எம்டியாக இருக்கும்போது லெஃப்ட்டில் இன்சர்ட் பண்ணணும். இதுவே இங்கே லெஃப்ட்டில் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம ரைட்டில் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரூலே இன்சர்ட்டுக்கு. புரியுதுங்களா? இப்போது இதுக்கான கோடிங் பார்க்கலாம், சூடோ கோட் மாதிரி. சரி, நம்ம இன்சர்ட், இதுதான் ஆப்ரேஷன். ஓகேங்களா? இந்த இன்சர்ட் ஆப்ரேஷன் எதை? ரூட்டு கம்மா வேல்யூ. ரூட்னா என்னதுன்னா பேரண்ட்டு. இந்த ரூட்டு தான் பேரண்ட்டு. ஓகேங்களா? சரி, அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? வேல்யூன்னு ஒன்று கொடுக்குறோம். வேல்யூ என்னதுன்னா நம்ம இன்சர்ட் பண்ணுற வேல்யூ 60. ஸோ அதுதான் இங்கே இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும் ரூட் நல்லா இருக்கான்னு. அதாவது ரூட் நல்லா, இப்போது இங்கே 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10க்கு நல்லா இருந்ததுன்னா அப்போ இங்கே கண்டிப்பாக இல்லை, ஒரு ட்ரீயே இல்லை. அப்போது நோடு வந்து எம்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம அங்கே சொல்லணும், கிரியேட் ஏ நியூ நோட் வித் வேல்யூ அண்ட் ரிட்டர்ன் இட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது செக் பண்ணுறது, இது ஒரு பேஸ் கேஸ். ஓகேங்களா? இது பேஸ் கேஸ் செக் பண்ணணும். முதல்ல ட்ரீன்னு ஒன்று அங்கே இருக்கான்னு இருக்கணும், இருந்தால் தான் நம்ம அதில் போய் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு செக் பண்ணுறது தான் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு கியூவையும் என்கியூவும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சரி, இந்த கியூ வந்து எம்டி. எதுக்கு இந்த கியூ என்கியூவில் இன்சர்ட் பண்ணுறோன்னா, ட்ராவர்சலுக்காக. அந்த ட்ரீயில் இருக்கிற ஒவ்வொரு நோடும் போய் செக் பண்ணி இருக்கா இல்லையா செக் பண்ணுறதுக்காக. ஸோ இனிஷியலைஸ் பண்ணிடுறோம், கியூவும் என்கியூவையும் இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். சரி, while q is not empty, ஸோ q உள்ள வந்து எம்டியாக இல்லை, ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம்? டிக்யூ பண்ணிடணும். அதாவது ஒவ்வொரு பேரண்ட்டும் நம்ம செக் பண்ணிட்டு வரும் இந்த இடத்துல. ஸோ டியூக்கு எப்பயுமே பண்ணோம்னா இந்த 10க்கு, இது 10 பேரண்ட் இல்லையா? ஸோ இந்த 20க்கு 30க்கும், அடுத்தது இந்த 20 பேரண்ட் இல்லையா? 40க்கு 50க்கும். ஸோ அந்த பேரண்ட் நோடு அப்போ நம்ம டிக்யூ பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, இஃப் நோடு டாட் லெஃப்ட் இஸ் நல், அதாவது இப்போது டிக்யூ பண்ணியாச்சு, ஒரு பேரண்ட் நோடை இப்போ வச்சாச்சு. அதில் லெஃப்ட் சைடில் எம்டியாக இருந்துச்சுன்னா, ஸோ நோட் லெஃப்ட் எம்டியாக இருந்துச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்சர்ட் பண்ணுறதுக்கு. எல்ஸ் இல்லைன்னா திரும்ப நம்ம வந்து இன்னொரு அடி பண்ணணும், என்கியூ நோட் டாட் லெஃப்ட். ஓகேங்களா? சரி, அப்படி இல்லையா ரைட் சைடு எம்டியாக இருந்துச்சுன்னா, இஃப் நோட் டாட் ரைட் இஸ் நல், அப்போ ரைட் சைடை யூஸ் பண்ணிக்கணும்.
அப்படி இல்லையா திரும்ப நம்ம என்கியூ பண்ணிட்டு போகணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இல்லைனா என்கியூ பண்ணிக்கிட்டே போகணும். ஓகேங்களா? ஸோ காலியாக இருந்துச்சுன்னா நம்ம அதில் போய் இன்சர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம என்ன ஆகிடணும், ரிட்டர்ன் ஆகிடணும். ஸோ அதான் என்கியூ. ஓகேங்களா? இவ்வளோ தான் இன்சர்ட் ஆப்ரேஷன். ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்சர்ட் ஆப்ரேஷன், அதுக்கு ரூட்டு பேரண்ட்டு நம்ம இன்சர்ட் பண்ணுற வேல்யூ. முதல்ல அந்த ரூட்டுன்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் இல்லையா? நம்ம கொடுக்குற அந்த ரூட் வேல்யூ பேரண்ட் அந்த வேல்யூ இருக்கா இல்லையா. இல்லைனா முதல்ல ஒரு ட்ரீ தானே, இந்த ட்ரீயை போய் க்ரியேட் பண்ணுங்கள். முதல்ல நம்ம இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? அந்த நோடே இல்லைனா, அந்த ரூட் நோடே இல்லைனா. நெக்ஸ்ட்டு கியூ என்கியூ இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு நோடையும் செக் பண்ணிவிட்டு போகிறதுக்கு எங்கேயாவது காலியாக இருக்கா இல்லையான்னு. ஓகேங்களா? ஸோ முதல்ல கியூ காலியாக இல்லைனா, எம்டியாக இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம், டிக்யூ பண்ணலாம். ஸோ பேரண்ட் நோடை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேரண்ட்டில் லெஃப்ட் சைடு காலியாக இருந்தால் அங்கே போய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரைட் ஹேண்ட் சைடு போகணும். ரைட் ஹேண்ட் சைடு காலியாக இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே காலியாகவும் இல்லைனா எலமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம என்கியூ பண்ணிக்கணும். திரும்ப இன்னொரு அடுத்த டிக்யூ பண்ணணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு டயக்ராம் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ தான் 10 தான் டிக்யூ, ஏன்னா பேரண்ட் நோடு. இப்போ லெஃப்ட் சைடில் எலமெண்ட் இருக்குது 20, அப்போ திரும்ப என்கியூ ஆகிடும். ரைட் ஹேண்ட் சைட்லேயும் எலமெண்ட் இருக்குது 30, என்கியூ ஆகிடும். இப்போ அடுத்தது இந்த 30ல் செக் பண்ணுற லெஃப்ட் சைடு காலியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம். இதுதான் விஷயமே. ஓகேங்களா? இதுதான் அந்த அல்காரிதம் அந்த சூடோ கோடில் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஆப்ரேஷன் நம்ம பார்க்க போகிறது டெலீட் ஆப்ரேஷன். ஸோ நம்ம 20 டெலீட் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க பாருங்கள். ஃபைண்ட் த நோடு 20 டு பி டெலீட்டட். முதல்ல இந்த 20 எங்கே இருக்குதுன்னு முதல்ல பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிடணும். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எது டீப்பஸ்ட் நோடோ அதை எடுத்துகிட்டு போய் அந்த வேல்யூவில் போய் வச்சிடணும். உங்களுக்கு டயக்ராமில் சொல்லித்தரேன் பாருங்கள். அப்புறமா ரிமூவ் 60 ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 20 டெலீட் பண்ண போகிறேன் இந்த ட்ரீயில். ஓகேங்களா? சரி, இப்போது இதில் முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த அல்காரிதம் முதல்ல 20 எங்கே இருக்குதுன்னு தேடும். 20 எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது 20. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இருக்கிற 20 என்ன ஆகும்னா டெலீட் ஆகிடும். டெலீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ட்ரீயில் டீப்பஸ்ட் நோடு, அதாவது லாஸ்ட்டாக இருக்கிறது 60 தான். இந்த 60 இங்கே ரீப்ளேஸ் ஆகிடும். இதுதான் ரூலே. புரியுதுங்களா? இதுதான் ரூலே. இப்போ நம்ம உள்ளே போயிடலாம் டெலீட் ஆப்ரேஷனுக்கு. இப்போ பாருங்கள், இப்போது 10 பேரண்ட்டு, அதுக்கு சைல்டு இங்கே 20 இருந்தது, அதை நம்ம 20 ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருந்தது 60, அந்த 60 ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ரூலே. ஸோ நம்ம 20 எங்கே இருக்குதுன்னு தேடணும், அப்புறமா அதை ரீப்ளேஸ் பண்ணணும் டீப்பஸ்ட் நோடை வச்சு. இது லாஸ்ட்டாக இருக்கும் அது 60. அப்புறம் அந்த 60 எடுத்துகிட்டு இங்கே அந்த 20 இருக்க இடத்துல ப்ளேஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ரீப்ளேஸ் பண்ணிடணும். சரி, இப்போது இதுக்கான அல்காரிதம் உள்ள சூடோ கோட் பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோம், டெலீட் ஆப்ரேஷன். ஸோ பேரண்ட் நோடு வேல்யூ என்ன டெலீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ முதல்ல நம்ம செக் பண்ணுறோம், ரூட்டு நல்லா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் நல். அதாவது அந்த ரூட் வேல்யூவே இல்லைன்னா, முதல்ல அந்த ட்ரீன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா, அந்த ட்ரீ பேரண்ட் நோடு இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும் நல், இங்கே எதுவுமே இல்லைன்னு. சரி, இப்போ அந்த ரூட்டு கூட அந்த வேல்யூ இருந்து நம்ம வேல்யூ அண்ட் ரூட் லீஃபில் இருந்துச்சுன்னா நம்ம செக் பண்ணுறோம். அதாவது ரூட்டு டாட் வேல்யூ. இப்போ ரூட் என்னது, ஒரு பேரண்ட் நோடு, நம்ம தேடக்கூடிய வேல்யூன்னு வச்சுப்போம். நம்ம செக் பண்ணுறோம் அந்த வேல்யூவும் அந்த ரூட்டும் அந்த லீஃபில் இருக்கா. இருந்துச்சுன்னா நல் கொடுத்துட்டு அப்போ நம்ம இனிஷியலைஸ் கியூ பண்ணுறோம். கியூ அப்புறம் என்கியூ ரூட்டில் நம்ம இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபைண்ட் த டார்கெட் நோட், நம்ம தேடக்கூடிய நோடை முதல்ல டார்கெட் பண்ணணும். அப்புறம் டீப்பஸ்ட் நோடு நம்ம என்ன பண்ணணும் எதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு டார்கெட் நோடு முதல்ல நம்ம தேடக்கூடியது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், டெலீட் பண்ணக்கூடியது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? 20. அப்புறம் டீப்பஸ்ட் நோடு எதுன்னு செக் பண்ணணும், அதுவும் கண்டுபிடிக்கணும். 60 தான் டீப்பஸ்ட் நோடு. ரீப்ளேஸ் த டார்கெட் நோடு. ஸோ அந்த டார்கெட் நோடை தூக்கிட்டு இந்த டீப்பஸ்ட் நோடு நம்ம என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த அல்காரிதம்கான சூடோ கோட். செக் பண்ணுறது முதல்ல அந்த நோடு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லீஃபுக்கும் அந்த ரூட்டு வேல்யூக்கும் செக் பண்ணுறது. அப்புறமா நம்ம கியூ என்கியூலாம் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வாட்டி நம்ம அந்த டார்கெட் நோடு எது, டீப்பஸ்ட் நோடு எது, அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த டார்கெட் நோடை தூக்கிட்டு டீப்பஸ்ட் நோடை வச்சிட்டோம்னா டெலீட் ஆப்ரேஷன் பக்கா. ஓகேங்களா? சரி, இப்போது அடுத்தது ரிமூவ் த டீப்பஸ்ட் நோட் அண்ட் ரிட்டர்ன் த ரூட் வேல்யூ.
ஓகேங்களா, இதுதான் அதோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். இப்போ சர்ச் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இன்சர்ட் டெலிட் புரிஞ்சுச்சுன்னா சர்ச் ரொம்ப ஈஸி. இப்போ நான் வந்து 50 சர்ச் பண்ண போகிறேன். perform a traversal to find 50. ஸோ 50 எங்கே இருக்குன்னு நம்ம பேரண்ட்லேருந்து லெஃப்ட் ரைட்டு செக் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ 50 ஃபவுண்ட் ஆன உடனே நம்ம அதை நம்மளுக்கு அவுட்புட்டில் காட்டும் ஃபவுண்டுன்னு. இப்போ பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் டயக்ராமில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது இதுதான் வந்து ஃபைனலாக இருக்கிற ட்ரீ. இப்போது 50 நம்ம தேட போகிறோம். ஃபஸ்ட்டு பேரண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது 60, அப்புறம் இங்கே 30, திரும்ப ஆகும் 60க்கு வந்துடும். 60க்கு வந்து 40 பார்க்கும் லெஃப்ட் சைல்டு, அப்புறம் ரைட் சைல்டு 50. ஸோ இங்கே பார்த்தோன்னா இங்கே 50 இருக்குது. ஸோ 50 வந்து ஃபவுண்டுன்னு வரும். ஓகேங்களா, அப்போ ஒவ்வொரு வாட்டி நம்ம ஒவ்வொரு பேரண்ட்டு அதில் இருக்கிற லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டு செக் பண்ணிவிட்டு திரும்ப ட்ராவர்சல் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வாட்டி செக் பண்ணிகிட்டே வரும். ஒவ்வொரு நோடையும் அதோடைய சில்ட்ரன்ஸையும் செக் பண்ணிட்டு வரும்போது எங்கே வருதோ அந்த இடத்துல பார்த்த உடனே நம்மளுக்கு அவுட்புட்டில் ஃபவுண்டுன்னு காட்டும். ஓகேங்களா, சரி. இப்போ இதான் சர்ச் ஆப்ரேஷனுக்கான கோட். ஃபஸ்ட்டு சர்ச். ஸோ நம்ம இதுதான் பேரண்ட் நோடு ரூட் டார்கெட். ஓகேங்களா, சரி. இஃப் ரூட் இஸ் நல், அதாவது அந்த பேரண்ட் நோடே இல்லைன்னா அப்போ அங்கே கண்டிப்பாக நான் ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா, சரி. ரூட் வேல்யூ, அதாவது ரூட்டும் வேல்யூ நம்ம டார்கெட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தேடியாச்சு, ட்ரூன்னு வந்துடும். ஸோ ரிட்டர்னில் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துட வேண்டியதான், சர்ச் ரூட் டாட் லெஃப்ட் டார்கெட். ஸோ ஒவ்வொரு வாட்டி நம்ம என்ன பண்ணோம், செக் பண்ணிகிட்டே வரும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைல்டு, அப்புறமா ரைட் சைல்டு, இதுமாதிரி செக் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு காட்ட போகுது, இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம தேடக்கூடிய வேல்யூ மேட்ச் ஆகிடும். ரூட்டு டாட் வேல்யூனா இப்போ ரூட்டு வந்து பேரண்ட் நோடு, அதுக்கான வேல்யூ. ஓகேங்களா, லெஃப்ட்டில் இருக்கோ ரைட்டில் இருக்கோ அதுக்கான வேல்யூ, அந்த நம்ம தேடக்கூடிய அந்த டார்கெட்டு. ஓகேங்களா, அந்த 50 தானே தேடணும், ரெண்டும் மேட்ச் ஆகிடுச்சுன்னா அப்போ நம்மளுக்கு ரிசல்ட்டு ஃபவுண்டுன்னு வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் அதுக்கான அல்காரிதம், சூடோ கோட். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் எ பைனரி ட்ரீ ஃபார் 1 2 3 4 5 6 அண்ட் இன்சர்ட் 7 அண்ட் டெலீட் 2. ஸோ முதல்ல வந்து ட்ரீயை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். மொதல் எலமெண்ட் என்ன இருக்குது, 1. அந்த 1 தான் பேரண்ட். அடுத்து பக்கத்தில் என்ன இருக்குது, 2. அந்த 2 தான் வந்து அதனுடைய லெஃப்ட் சைல்டு. அடுத்து 3 இருக்குது, அதுதான் இதனுடைய ரைட்டு சைல்டு. ஒன்று முடிஞ்சதுங்களா. இப்போ அடுத்தது 4. இப்போ அடுத்தது இப்போ இங்கே ஒரு பேரண்ட்டு 2 சைல்டு வந்துருச்சா, இப்போ லெஃப்ட் சைல்டு கிட்ட போயிடும். லெஃப்ட் சைல்டில் இது பேரண்ட் ஆகிடும். இப்போ இதுக்கு லெஃப்ட் சைல்டு வந்து 4. 5 வந்து இந்த 2னுடைய ரைட் சைல்டு. ஏன்னா ஒரு பைனரி ட்ரீன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேரண்ட்டு ஒரு லெஃப்ட் ரைட் சைல்டு, அதுக்கப்புறம் தான் அடுத்ததுக்கு போகணும். இப்போது திரும்ப பேரண்ட் நோடுக்கு வந்தாச்சு. இப்போ இதுக்கு ரைட் ஹேண்ட் சைல்டு 3. இப்போ இதுதான் இப்போதைக்கு பேரண்ட்டு. இதுக்கு லெஃப்ட் சைடில் 6ஐ இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து பைனரி ட்ரீயை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்போ அடுத்து இதில் நான் 7ஐ இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்சர்ட் ஆப்ரேஷன் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே போகணும். ஃபஸ்ட்டு இங்கே 1 இருக்குது பேரண்ட்டு, இதுக்கு 2 சைல்டு இருக்குது. ஓகே, அப்புறம் இங்கே லெஃப்ட்டுக்கு வந்துடணும். லெஃப்ட் சைல்டுக்கு 2 எலமெண்ட் இருக்குது, லெஃப்ட் இருக்கும் ரைட் சைல்டும் இருக்குது. இங்கே இன்சர்ட் பண்ண முடியாது. இப்போ ரைட் சைல்டுக்கு வந்துடணும். இங்கே லெஃப்ட் சைல்டு இருக்குது, அப்போ ரைட்டு தான் இன்சர்ட் பண்ண முடியும், 7. ஓகேங்களா, இப்போ அடுத்தது 2ஐ டெலீட் பண்ண போகிறேன் இதிலேருந்து. சரி, அப்போது டெலீட் ஆப்ரேஷன் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும். ஸோ 2 எங்கே இருக்குது, இதுதான் பேரண்ட் 1, இங்கே 2 இல்லை. அடுத்தது இங்கே 2 இருக்குது, இங்கே செக் பண்ணிடுச்சு, 2 இந்த இடத்துல இருக்குது. அடுத்தது என்ன செக் பண்ணணும், டீப்பஸ்ட் நோடு எதுன்னு செக் பண்ணணும். அதான் அல்காரிதம் படி நம்ம சொல்லி கொடுத்தேன். இதில் வந்து டீப்பஸ்ட் நோடு இதுதான் பேரண்ட்டு, இதுக்கு 2 சைல்டு 2 3. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் பார்க்கணும் 4 5. அப்புறமா திரும்ப ரைட் சைடில் வந்துடணும் 6 7. இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, இதுதான் ஃபைனலாக இருக்கிற டீப்பஸ்ட் நோடு. இங்கே டீப்பஸ்ட் நோடு இங்கே இருக்குது, நம்ம டார்கெட் இங்கே இருக்குது. ஸோ இந்த 2ஐ டெலீட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த டீப்பஸ்ட் நோடு எடுத்து இங்கே தூக்கி போட்டுடணும். போட்டுட்டு அந்த இடத்த ரிமூவ் பண்ணிட்டு முடிஞ்சிச்சு. இப்போ 2ம் ரிமூவ் ஆகிடுச்சு, டீப்பஸ்ட் நோடும் இங்கே வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து பைனரி ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இன்சர்ட் பண்ணணும், டெலீட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ முதல்ல பைனரி ட்ரீனா என்ன, ஒரு பைனரி ட்ரீக்கு ஒரு நோடுக்கு 2 சில்ட்ரன் இருக்கும், லெஃப்ட்டு ரைட்டு. நார்மலாக ஒரு பைனரி ட்ரீ, இனிஷியல் பைனரி ட்ரீ. ஸோ இன்சர்ட் பண்ணணும், முதல்ல எம்டி ஸ்பாட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், அதில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான கோட்
ஸோ இன்சர்ட் ஆப்ரேஷன் பார்க்கணும். ரூட்டு நல்லா இருந்துச்சுன்னா க்ரியேட் பண்ணு. அப்புறம் கியூவை என்கியூலாம் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். அதோடைய கண்டினியூவேஷன். ஸோ லெஃப்ட்டில் காலியாக இருந்தால் லெஃப்ட்டில் இன்சர்ட் பண்ணலாம், ரைட்டில் காலியாக இருந்தால் ரைட்டில் இன்சர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டெலீட் ஆப்ரேஷன். முதல்ல எதை டெலீட் பண்ண போகிறோன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் டீப்பஸ்ட் நோடு எதுன்னு கண்டுபிடிக்கணும். டீப்பஸ்ட் நோடு எடுத்து அந்த நம்ம டார்கெட்டை ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ டெலீட் ஆப்ரேஷன் முதல்ல செக் பண்ணுறோம் ரூட் இருக்கா இல்லையான்னு. ஓகேங்களா? அப்புறமா வந்து நம்ம கியூவை என்கியூவில் இனிஷியலைஸ் பண்ணி டார்கெட் என்ன டீப்பஸ்ட் நோடு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த டார்கெட் நோடை தூக்கிட்டு டீப்பஸ்ட் நோடை ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு சர்ச் ஆப்ரேஷன். எதை சர்ச் பண்ண போகிறோம்? ஸோ அது பேரண்ட்லேருந்து ஒவ்வொரு லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டு இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே வரும். கிடச்சிச்சின்னா ஃபவுண்டுன்னு வரும். ஓகேங்களா? அதுக்கு இதுதான் கோட். ஸோ ஒரு ப்ராப்ளம் கன்ஸ்ட்ரக்ட் எ பைனரி ட்ரீ. அதில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது டிலீட் பண்ணுறது. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.